ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னென்ன டாஸ்க் இருக்குது என்எல்பியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம டாஸ்க்னு இல்லைனா பைப்லைன்னுவாங்க. இது என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோக்கனைசேஷன். ஸோ டோக்கனைசேஷன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஒரு சென்டென்ஸாக இருக்குன்னா அது வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஸோ அதுதான் டோக்கனைசேஷன்னுவாங்க. ஸோ வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மா, ஃபுல் ஸ்டாப் இது மாதிரி சிம்பிள்ஸ் இருந்ததுன்னா அதையும் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ஸ்டெப்பு. நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு என்எல்பியில் அடுத்த டாஸ்க் நீங்கள் என்எல்பியில் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேகிங்னுவாங்க. ஸோ பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேகிங்னா நீங்கள் டோக்கனாக ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டோக்கனுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சு, அது வேர்பா, நவுனா, இல்லை அட்ஜெக்டிவா, இல்லை அட்வர்பா சொல்லிட்டு அதுக்கான இதை டேக் அசைன் பண்ணுவாங்க. ஸோ இது ஏன் அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரே வேர்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். அது வேர்பை யூஸ் பண்ணும்போது, அது நவுனை யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு டோக்கனாக பண்ணால் மட்டும் பத்தாது. அதுக்கான நம்ம இந்த பிஓஎஸ் டேகிங் பண்ணால் தான் நம்மளால் நிறைய இன்ஃபர்மேஷன் அதிலேருந்து நம்ம இன்ஃபர் பண்ண முடியும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிபெண்டன்சி பார்சிங். ஸோ டிபெண்டன்சி பார்சிங்னா எப்படி ஒரு டோக்கன் இன்னொரு டோக்கனோட டிபெண்ட்டாக இருக்குது, இல்லை ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லி இது பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா டிபெண்டன்சி பார்சிங்கோட வேலை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் சப்ஜெக்டாக இருக்கா, இல்லை ஆப்ஜெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதை டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் டிபெண்டன்சி பார்சிங் பண்ணும். ஸோ இந்த டேட்டாவும் நமக்கு சில வாட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு டோக்கனும் இன்னொரு டோக்கனும் எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லெமட்டைசேஷன். ஸோ லெமட்டைசேஷன்னா என்னென்னா நம்மக்கிட்ட ஒரே வேர்டை பார்த்திங்கன்னா நிறையா ஃபார்ம் எடுக்கும். இப்போ இஸ், வாஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பி ஃபார்ம்னுவாங்க. அதே பார்த்திங்கன்னா இப்போ ரேட் இருக்குது, அதுக்கப்புறம் ரேட்ஸு, இது சிங்குலர், ப்ளூரல், இந்த மாதிரி ஒரே இப்போ புக்ஸு இந்த மாதிரி ஒரே வேர்டே பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே வேர்டை நமக்கு நிறையா ஃபார்ம் எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா சில அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபார்ம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட வெக்டரோட சைஸ், உங்களோட டோட்டல் வேர்ட்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களால் மீனிங்ஃபுல்லாக எதுவுமே இன்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி டோக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லெமட்டைஸ் பண்ணுவாங்க. லெமட்டைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் ஒரே வேர்டு தான் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டான்ஸ், டான்ஸிங், டான்ஸ்டு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும், இந்த மாதிரி எந்த ஃபார்மாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டான்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு ரூட் வேர்டு தான் கொடுக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா பீப்புளை பற்றி பேசுகிறேன் இல்லை பீப்புள்ஸை பற்றி பேசுகிறோன்றதுக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மீனிங் தான். ஸோ அதனால் ரெண்டு டாபிக் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ரெண்டுமே ஒரே வேர்டாக. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிபெண்டன்சியை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா லெமட்டைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் பவுண்டரி டிடெக்ஷன். சென்டென்ஸ் பவுண்டரி டிடெக்ஷனை ஒரு சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக இந்த சென்டென்ஸ் பவுண்டரி டிடெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தோணும். நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வருதோ அது ஒரு சென்டென்ஸ்னு. இப்போ ஐ வென்ட் டு யூகேன்னு அடிச்சிங்கன்னா u.k. அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல யூக்கு அப்புறம் ஒரு டாட் வருது. ஸோ அதை நீங்கள் சென்டென்ஸாக நீங்கள் அந்த இடத்த ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ப்ராப்பரான செக்மெண்டேஷன் இருக்காது. ஸோ இந்த சென்டென்ஸ் பவுண்டரி டிரெக்ஷனில் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சோ இல்லை கமா வச்சோ அதை வச்சு மட்டும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் பவுண்டரி டிரெக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேம்டு என்டிட்டி ரெகக்னிஷன். ஸோ நேம்டு என்டிட்டி ரெகக்னிஷன்ன்றது பார்த்திங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்மு இந்த என்எல்பியில். ஸோ என்னென்னா ஒரு வேர்டும் பார்த்திங்கன்னா அது என்ன என்டிட்டி அது ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுதா, இல்லை இப்போ ஆப்பிள்னிங்கன்னா அது ஆப்பிள் கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுதா, இல்லை அது ஆப்பிள்ன்ற நவுனை ரெப்ரசன்ட் பண்ணுதான்னு சொல்லி அது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம நேம்டு என்டிட்டி ரெகக்னிஷன் என்னுவோம். அந்தந்த ஒரு வேர்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு என்டிட்டி நேம் கொடுப்போம்.
ஸோ அது வந்து ரியல் இப்போ வந்து ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணால் அது வந்து கேபிட்டலா இல்லை என்ன இது அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு டேக் வந்து கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து என்டிட்டி லிங்கிங். ஸோ என்டிட்டி லிங்கிங்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு என்டிட்டியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த என்டிட்டியை பார்த்திங்கன்னா நம்மளோட நாலேஜ் பேஸில் இருக்க என்டிட்டியோட கம்பேர் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பார்த்திங்கன்னா என்டிட்டி லிங்கிங்னுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட நீங்கள் நிறைய பெரிய டாக்குமெண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது அதை வந்து என்னென்ன பற்றி பேசியிருக்காங்க, அது வந்து ஒரு என்டிட்டியும் இன்னொரு என்டிட்டியும் எப்படி லிங்க் ஆகிருக்கு, அதோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு கண்டுபிடிக்கிறது இந்த என்டிட்டி லிங்கிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சிமிலாரிட்டி பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு சிமிலாரிட்டி வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ்க்கும் இன்னொரு சென்டென்ஸ்க்கும் உள்ள சிமிலாரிட்டி மட்டும் இல்லை, ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இருக்க சிமிலாரிட்டியும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து சில இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வேர்டும் இன்னொரு வேர்டும் எவ்வளோ க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். இது வந்து நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸில் எப்படி வந்து அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, க்ளோஸ்லி ரிலேட்டட் மீனிங்காக இருக்கா இல்லையான்னு சொல்கிறது தான் வந்து இந்த சிமிலாரிட்டி டிடெக்ஷனு. இந்த சிமிலாரிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேர்டுக்கு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஸ்பேனுன்றது நீங்கள் சென்டென்ஸ் லெவல் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு 4-5 வேர்ட்ஸை சேர்த்துட்டு அதுக்குள்ளே எப்படி சிமிலாரிட்டி இருக்குதுன்னு நீங்கள் கூட வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டிமெண்டல் அனாலிசிஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த சிமிலாரிட்டி டிடெக்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ட்விட்டர்லலாம் வந்து ஹேட் ஸ்பீச்சில் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அது எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க வந்து ஹேட் ஸ்பீச்சுக்குன்னு சொல்லி சில சென்டென்சஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சென்டென்ஸோட உங்களோட ட்வீட் வந்து மேட்ச் ஆச்சு, இல்லை உங்களோட கமெண்ட் வந்து மேட்ச் ஆச்சு, ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ உங்கள் கமெண்ட்டோ ஏதோ ட்வீட்டோ ஏதோ மேட்ச் ஆச்சுன்னா அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்வீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து பில்லியன்ஸ் ஆஃப் ட்வீட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வருது. எல்லா ட்வீட்டையும் வந்து மேனுவலாக அனலைஸ் பண்ணுறது வந்து சான்ஸே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த சிமிலாரிட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு 1000 ரிசர்ச் பேப்பர் இருக்குது, இல்லை 1000 வந்து கூகுள் நியூஸோட ஆர்டிக்கல் இருக்குது. இந்த ஆர்டிக்கல் எல்லாத்தையும் நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர்டிக்கல், இது வந்து பொலிட்டிக்கல் ஆர்டிக்கல், இது வந்து வேர்ல்டு நியூஸ் ஆர்டிக்கல். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு என்னென்னா அந்த வேர்ல்டு நியூஸ் ஆர்டிக்கல்னால் அதுக்கான வேர்ட்ஸ்லாம் என்னென்ன வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான சிமிலாரிட்டினா யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வச்சு நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூல் பேஸ்டு மேட்சிங். ஸோ ரூல் பேஸ்டு மேட்சிங்னா என்ன அர்த்தம்னா வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து நம்ம சில விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம சில ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து டோக்கனைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே சில விஷயம் இருக்கும், அதை வந்து டோக்கனைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நார்மல் டோக்கனைசேஷன் பார்த்திங்கன்னா அந்த டோக்கனைஸ்லாம் பண்ணாது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூல் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரூல் பேஸ்டில் வந்து அந்த இது வந்து மேட்ச் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரூல் பேஸ்டு இது பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு டாஸ்க் வந்து இல்லை, இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி வந்து லைப்ரரியோட ஒரு இது ட்ரைனிங். என்னென்னா வந்து நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு மாடல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்பேஸி வந்து ஒரு மாடல் வந்து அது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த நம்ம சொன்ன எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் டிடெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேம்டு என்டிட்டி ரெகக்னிஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மாடலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எல்லா டாஸ்க்கையும் அவங்க ஏற்கனவே ட்ரெயின் அப் பண்ணி நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாடல் தான் பார்த்திங்கன்னா வந்து ட்ரைனிங்னுவாங்க. அந்த மாடல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ட்ரெயின் பண்ணி நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே இந்த டாஸ்க் எல்லாமே நம்ம ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணோம்னா இது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயம் நினைக்கிறது கூட அந்த இடத்துல வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் தான் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்னுவாங்க. இந்த மாதிரி டேட்டா இருந்ததுன்னா இதுக்கு வந்து அவுட்புட் வந்து எப்படி வரணும்னு சொல்லி ஏற்கனவே ப்ரீ ட்ரெயின் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சீரியலைசேஷன்னா என்னென்னா வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ண ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறது. சில டைம் பார்த்திங்கன்னா வந்து ட்ரைனிங் டேட்டா வந்து நீங்கள் அட் ஏ டைம் வந்து பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம பீரியாடிக்கலாக சேவ் பண்ணி திருப்பியும் வந்து மாடல் வந்து லோட் பண்ணி திருப்பியும் ரீட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து டேட்டா வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது தான் பார்த்திங்கன்னா சீரியலைசேஷன். ஸோ இதுதான் வந்து பேசிக் டாஸ்க்கு. என்எல்பியில் என்னென்ன விஷயம் வந்து என்எல்பி வந்து பண்ண முடியும், என்னென்ன விஷயம் வந்து இருக்குன்னு.
இது வந்து ஒரு சின்ன இது வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வந்து ஸ்பேசி லைப்ரரியோட வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு லைப்ரரி என்எல்டிகே, ஜென்சிம் அதில் போனீங்கன்னா வந்து அந்த லைப்ரரி ஸ்பெசிஃபிக் லைப்ரரி வந்து என்னென்ன விஷயம் வந்து இருக்கும் வந்து டிஃபர் ஆகும் ஒரு லைப்ரரிக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.